வணக்கம் தோழர்களே, இது நங்கரும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களுடைய டிபேட் ஒன்றில் ஒரு கலவரமே வெடிச்சிருக்குது. ஜனநாயகம் செத்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நார்த் இந்தியாவில் நடக்கிற அந்த ஜனநாயக படுகொலி, சவக்குழி இங்கேயும் வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். நீங்கள் செந்தில்வேலுடைய அந்த அந்த டிபேட்டுக்கோ இல்லை பேச்சரங்கத்துக்கோ சொல்லரங்கத்துக்கோ மக்களரங்கத்துக்கோ எதுக்குமே போகாதீங்க யாரும். ஏன் போகக்கூடாது அப்படின்னா, அவர் வைக்கிற கேள்விக்கு, அவர் எடுத்து வைக்கிற அந்த தரவுகளுக்கு, உண்மைகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. போய் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் திருப்பி வருவீங்க. அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டேன். ஆனாலும் இவங்க அங்கே போகிறாங்க, இல்லை இவரை கூட்டு வச்சு வம்புழுக்கிறாங்க. இது ஒன்று தான். இது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. இவரை பேச விடாமல் பண்ணுறது. ஏன்னா இவர் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு உண்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உண்மையை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அது உண்மை இல்லை பொய் அப்படின்னா அதற்கு தகுந்த ஆதாரங்களை எடுத்து வைக்கணும், அது பேசணும். அதை விட்டுட்டு செந்தில்வேல் சொல்கிறதெல்லாம் நடந்தது தரவுகள் இல்லாமல் பேச மாட்டார் அவர். ஆனால் ஏத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த தரவுகளும் இல்லாமல், எந்த உண்மையுமே இல்லாமல் அவரை போட்டு கார்னர் பண்ணுறது, இல்லைனா அவரோட பர்சனலை பற்றி அட்டாக் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அவருடைய டென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறது, இல்லை அப்படின்னா டிபேட்டை நிறுத்துறதுக்காக வேண்டி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிற வேண்டியது, இதை குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்பயுமே நடக்கும். நம்ம ரெகுலராக அவங்க காணொலியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி தான் மதிவதனிங்கிற ஒரு அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனாங்க. அந்த அம்மா பேசும்போது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிறவர் பார்ப்பனர்கள் அந்த 3% பார்ப்பனர்கள் மட்டும்தான் பயனடைஞ்சாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு இவர் என்ன பண்ண, இவர் குந்தளிக்கிறார். இவருக்கும் அந்த பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் ஒரு பட்டியலினத்தினுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு மகன். ஆனால் இவர் அந்த அம்மாவை பார்ப்பனர்கள் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக அந்த அம்மாவை போய் சண்டை போடுறது, அடிக்க போகிறது, செருப்பை கட்டிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஜனநாயகமா? இது சரியான ஒரு பாதையா? பாண்டிச்சேரியில் அப்படி தான் ஒரு அம்மா திமுகக்காரங்க, அந்த அம்மா பேச அந்த உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு போகிற 41 பேரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொன்னதுக்கப்புறம் சொன்ன உடனே அவங்க பொங்கியிருக்காங்க. யார்? தாவேக்காரங்க, பிஜேபிக்காரங்க, நாம் தமிழர் அந்த எல்லாருமே, அதாவது சங்கி குரூப்பில் இருக்கிற அனைவருமே பொங்கியிருக்காங்க. எப்படி நீங்கள் இப்படி பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஆச்சா ஊச்சா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 3 நிகழ்வுகள் மட்டும் இல்லை, எங்கே போய் நம்ம ஆளுங்க பேசினாலும் உடனே இடியாப்போன்னு கத்துறது, வேறு ஏதாவது வார்த்தைகளை கோவம் வர மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறது, இதெல்லாம் நடக்குது. எதுக்காக இவங்க கோவப்படணும்? பெரியாரிஸ்டுகள், முற்போக்குவாதிகள், செந்தில் முதலானவன் அவர்கள், மதிவதனி முதலான நபர்கள், இல்லை இந்த திமுகவில் பேசுனாங்களே பாண்டிச்சேரியில் திமுககாரம்மா, அந்தம்மா மாதிரியான ஆட்கள் கோவப்படணும். கோவப்பட்டு அவங்க ஏதாவது சொல்லணும். அவங்க ஏதாவது சுருக்குன்னு ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டோம்னா நம்ம பதிலுக்கு பேசி ஒரு டென்ஷனான சூழ்நிலையை உண்டு பண்ணி ஒரு சின்ன கலவரத்தை ஆரம்பித்து விட்டுட்டா போதும், அது பெருசாக வெடிச்சிடும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இவர்கள் அனைவருமே இந்த டிபேட்டுக்கு வராங்க. எப்படியாவது கலவரத்தை மூட்டி விட்டுறணும், எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடணும், எப்படியாவது ஒரு பிரச்சனையை திசை திருப்பிடணும், இந்த அமைதியாக இருக்கிற இந்த நாட்டை கெடுக்கணும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லணும், திமுக மேலே பள்ளி தூக்கி போடணும், திமுகவை கார்னர் பண்ணணும், இல்லை திமுக ஆட்சியை கலைக்கணும், இல்லை மக்களிடையே கெட்ட பேரை ஏற்படுத்தி வர எலெக்ஷனில் அவர்களுடைய ஓட்டு சதவீதத்தை குறைக்கணும். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். எப்படியாவது திமுகவை வெளியே ஆட்சி கட்டியிலேருந்து இறக்கிறணும், எப்படியாவது எதிர்கட்சியாக இருக்கிறவன் எவனையாவது ஒரு தருதலையை கொண்டு மேலே உட்கார வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த அஜெண்டாவுக்கு அவங்க திருப்பரங்குன்ற வேலையை செய்கிறாங்க. ஒவ்வொரு வேலையாக மாற்றி 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 செய்கிறாங்க. மைக்கேல்பட்டியில் போய் ஒரு வேலையை செஞ்சாங்க, மதம் மாட்டுறாங்க சர்ச்சில் எல்லாம் அப்படின்னு.
அது பலிக்கலை. இவர்கள் செய்த எல்லா காரியமும் திருப்பரங்குன்றம் அப்படிதான் 141 போட்டு மொத்தமாக தூளாக்கி அதில் வேற ஒரு நீதிபதி வேற அதில் சேர்ந்துட்டு கூத்தடிச்சாரு பாருங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. அப்போது இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்கே போச்சு? ஒரு கருத்து சொல்கிறா, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லணும், வாதாடணும். வாதாடினா அறிவு வளரும், மூளை வளரும், நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, பார்க்குறவங்களுக்கு சரியான ஆரோக்கியமான வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுவிட்டு நீ கருத்தையே பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து பாசிசத்தின் உச்சமா இல்லையா? சரி, இவர்கள் ஆட்சிக்கே வரல. இப்போ யாருமே ஆட்சிக்கு இல்லை, யாருமே ஆட்சியில் இல்லை. எடப்பாடி இனிமேல் வரப்போகிறதில்ல. எடப்பாடி அப்படியே ஒருவேளை வந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழருக்கு சீமான் அவன் வந்தாலும் சரி, இல்லை 41 பேர் கொண்ட விஜய் அவன் வந்தாலும் சரி, இல்லை அந்த அன்புமணி ராமதாசன் சொல்லுவான் முடியுங்களா, ஒருத்தர் திமுக தயவால் அமைச்சராகி திமுகவுக்கு ஆப்படிக்கிற ஒரு வேலை செய்கிறார்ல இந்த அன்புமணி ராமதாஸ், அவர் இவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபியோட இரும்பு கரங்கள் தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஃபைலில் கையெழுத்து போடுவாங்க, கோப்புகளில் கையொப்பம் விடுவார்கள், அவ்வளவுதான். மற்றபடி பின்னால் இருந்து இயக்குவது, டைரக்ஷன் பண்ணுவது, மூளை செலவை செய்து இவர்களை ஆட்டி வைப்பது அனைத்தும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இவங்களுக்கு முதல்ல என்ன, இவர்களை யாரையும் பேச விடக்கூடாது. சரி, எப்படி ஜனநாயகம் வளரும்? ஜனநாயகம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தானே அவங்க கேட்குறாங்க. ஜனநாயகம் எங்களுக்கு எதுக்குங்க? நாங்கள் தான் மொத்தமும் பாசிச ஆட்சி தானே கொண்டு வரணும்னு பார்க்குறோம். மொத்தமும் இந்து ராஷ்டிரமாக தான் ஆகணும்னு பார்க்குறோம். அதுக்கு தமிழ்நாட்டில் தடையாக இருக்கீங்க, நீங்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கீங்க. அதை உங்களை காலி பண்ணணும். பெரியாருடைய பேரையோ, அண்ணா பேரறிஞருடைய பேரையோ, இல்லை கலைஞருடைய பேரையோ, இல்லை ஸ்டாலினுடைய பேரையோ இனிமேல் உச்சரிக்கக்கூடாது. ஆட்சியில் இருந்தால் தானே இவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்சியில் இல்லை அப்படின்னா எப்பயாவது அதுக்காக தேவைப்படுவாங்க, அப்போ மட்டும் பேசுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, இவர்களை வழித்தொழிக்க வேண்டுங்கிற ஒத்த காரணத்துக்காக தான் இந்த பிஜேபி சங் பரிவார் கும்பல் இந்த அதிமுகவுக்கு பின்னாடி இருந்தும் சரி, தாவேகாவுக்கு பின்னாடி இருந்தும் சரி, நாம் தமிழருக்கு பின்னாடி இருந்தும் எல்லாம் பின்னாடி இருந்து ஆட்டி வைப்பது பிஜேபிங்கிற ஒத்தர். இப்போ ஆட்சியில் இல்லாதப்பவே நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த மக்களுடைய நிலை என்ன, நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன, நம்ம தமிழ் மக்களினுடைய கதி எப்படி ஆகுறது, இவர்களுடைய முடிவு எங்கே போய் சேரும், என்ன நடக்கும், என்ன பண்ணும், ஒன்றும் புரியல. கல்வியை பிடுங்குவான். ஏற்கனவே பிடுங்கிட்டான். நீட்டுன்னு கொண்டு வந்து டாக்டர் அவரை கனவை தொலைச்சி விட்டாங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை இப்போ ரெடியாக இருக்குது. புதிய தேசிய கல்விக் கொள்கை இப்போ ரெடியாக நிற்கிது. ஸ்டாலின் இல்லைன்னா கொண்டாந்து டமக்க நம்ம தலையில் இறக்கிடுவாங்க. பாண்டிச்சேரியில் அமல்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா? இதே கதை தான். அப்போது இவங்க என்ன நினைக்க வர்றாங்க? இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன? இவங்க எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமே உரிமையாக தான் நிற்கிறாங்க, ஒத்துமையாக தான் நிற்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்குது, ஒரு பிரிவினை இருக்குது. நான் அவன் இல்லை, இவன் இல்லை, இவன் நான் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்களே தவிர மற்றபடி அவர்களுக்கு எல்லாமே ஒற்றுமை தான், ஒற்றை தலைமை தான். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைமை தான். ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒன் லீடர் தான் அவங்களுக்கு. ஒரே தலைவர் அமித்ஷாவும் மோடியும் தான், வேறு யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்குமே வேத வாக்கு. இல்லை அப்படின்னா தட்டி தூக்கி கொண்டு போய் புழலுக்கு இல்லை, அங்கே திகாருக்கு கூட்டு போயிடுவாங்க. மொத்தமாக எல்லாமே மாட்டிக்கு நிற்கிறாங்க. அதனால தான் இவர்களை அம்புகளாக பயன்படுத்தி திமுக மேலே பாய வைக்கிறது. திமுகவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், பாசிச ஆட்சியை இங்கே தமிழ்நாட்டில் நிறுவிடணும் அப்படின்னு ஒத்த காலில் கங்கனை கட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க அத்தனை பயப்புள்ளையும். இப்போ இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, இவர்களை நம்ம அடித்து இப்போ திமுக தொண்டர்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது, அவங்க வேறு விதமாக செய்வாங்க. இப்போ இதே காணொலியில் நம்ம அவங்க அந்த அந்த மக்களரங்க நிகழ்ச்சி நடக்கும்போதோ, இல்லை சொல்லரங்க நிகழ்ச்சி நடக்கும்போதோ, சொல்லதிகார நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்பொழுதும் இப்போ அவங்கெல்லாம் எல்லாருமே உள்ளே இருந்தவங்க பூரா அவங்க ஆளுங்களாம் உள்ள இருந்திருக்காங்க. திமுககாரங்க யாருமே இல்லை. ஆனால் திமுககாரங்கள் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப எதையுமே ஓவராக பண்ணக்கூடாது, ஓவராக பேசக்கூடாது,
நம்மளுடைய இதை வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நம்ம வந்து எதையுமே வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோடு அணுகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே அடக்கி வச்சிட்டாரு. அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர்களுக்கு எதிராக போய் சண்டை போட்டாவோ இல்லை வம்பு தும்பு பண்ணாவோ தலைமை தான் நம்ம மேலே கோவப்படுமே தவிர நமக்கு நல்ல பேர் கிடைக்காது. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இப்படியே பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் தவறு. சரி, வேறு என்னதான் வழி அப்படின்னா நம்ம டிபேட்டுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, திமுக வந்து நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, ஓவராக பேசுகிறீங்க, எனக்கு பிடிக்கல, யாராக இருந்தாலும் மரியாதை கொடுங்க, மக்களுக்கு மரியாதை கொடுங்க, எதிர்கட்சியாளனாலும் மரியாதை கொடுக்கணும், நான் பேரறிஞர் சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சொல்கிறதையும் மதிங்க அப்படிங்கிறாரு MK ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவங்க வரமுறையே இல்லாமல் போய்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ டிபேட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் முடியும். எந்த ஆட்சியும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. தமிழ்நாட்டை ஆள்றது திமுக அரசாங்கம் தலைமையில் இருக்கும் பொழுது, இவர்கள் அனைவரும் எதிர்கட்சிகளாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான டார்ச்சர் கொடுக்குறாங்களே. ஒருவேளை இவர்கள் ஆட்சிக்கு கட்டிலில் வந்து உட்கார்ந்தா திமுககாரன் வாழ முடியுமா நாட்டில்? திமுககாரன் நடமாட முடியுமா நாட்டில்? இல்லை இந்த பாசிச சக்திகளை எதிர்த்து தான் நம்மளால் பேச முடியுமா? இப்போ நான் வந்து திமுகவோட அபிமானி, அவ்வளோதானே வழியே திமுககாரன் இல்லை. திமுககாரன் இல்லை, திமுககாரன் தான், திமுககாரன் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முறைப்படி உறுப்பினர்கிட்ட வாங்கலை. உறுப்பினர்கிட்ட வாங்கினா தான் உறுப்பினர்கிட்ட வாங்கினா தான் அவங்களுடைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோமா? உறுப்பினர்கிட்ட வாங்கலாம் அவங்க கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா? திமுகவோட கொள்கை ஏற்றுக்கிறது இல்லையா? திமுகவும் கொள்கையும் பெரியாரியமும் திமுகவினுடைய பேரறிஞர்களுடைய கொள்கைகளும் உலகம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கும் வரை, ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை அவர்களுடைய கருத்து கோல் வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. அப்போது நம்ம உறுப்பினர்கிட்ட வாங்கினாலும் வாங்காட்டியும் நம்ம திமுககாரங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம், திமுகவினுடைய கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம். பயமாக இருக்குது, நாடு எந்த நிலைமை எங்கே போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து திமுக வீழ்த்தி விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டோம், வென்றது ஸ்டாலினா ஜெயிச்சது தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாலின் ஜெயிச்சதுனால திமுக தமிழ்நாடு தப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காணொலி போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி பாசிசமாக நீங்கள் பேசவே கூடாது, எந்த கருத்துமே பேச முடியாது அப்படின்னா ஒரு செந்தில் வேலுங்கிறவர் ஒரு கட்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், கட்சியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க செந்தில் வேலு, மூத்த பத்திரிகையாளர், நியூஸ் 18 அவர் தான் செய்தி தலைமை ஆசிரியர் இருந்தார்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ ஃபெமிலியரான ஆளுக்கே இந்த நிலைன்னா, நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் போய் உட்காந்து பேசினாவோ இல்லை மேடையில் பேசினாவோ தவறாக ஒரு வார்த்தை பேசினா கூட பிரச்சனை வந்துடுமே. 41 பேரை கொன்னது கொஞ்சம் கூட குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது கொஞ்சம் கூட 41 கொலையை பற்றி பேசவே கூடாது, பேசினாவே நாங்கள் அடிப்போம், சண்டை போடுவோம், அம்புக்கு வருவோம், தும்புக்கு வருவோம் அப்படின்னா, இது எவ்வளோ தூரத்தில் போய்கிட்டு என்ன மாதிரியான மனநிலை பாருங்கள். ஏடா 41 பேரை கொன்னது நீங்கள், கொன்று விட்டு திருப்பி வந்து அது மேடையில் பேசினா அது தப்பு, பேசக்கூடாதுங்கிறீங்க. இரவு நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தை மறைச்சி நாங்கள் பொய் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? பாசிச சக்தி தானே. நம்ம இவர்கள் எப்படி எதிர்கொள்வது? நம்மளுடைய நிலைமை என்ன நாளைக்கு அப்படின்னு நினச்சா பயமாக இருக்குது மக்களே. நம்ம பொதுமக்கள் தயவு செய்து சிந்திங்க. நம்ம இந்த தமிழ்நாடு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்குது. ஒருவேளை திமுக கவர்மெண்ட் இல்லைன்னா நான் இந்த மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத நான் வந்து எச்சரிக்கையாக என் இனிய தமிழ் இனத்துக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள்.